கைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து 15 கிலோஸ் கிட்ட குறைஞ்சிருக்கோம். இந்த 30 டேஸ் சேலஞ்ச் போயிட்டுருக்கு. மறக்காமல் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன மாதிரி சாப்பிட்றேன், என்ன டயட் பண்ணுறேன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன், உடம்பு குறைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ டூ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம். மாஸ் பண்ணுறோம், ஓகேவா? குண்டாக இருக்க நம்மளாலையும் ஒல்லியாக முடியும். அண்ட் இந்த மாதிரி பழைய சட்டையெல்லாம் எடுத்து போடுறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கே, அது வேறு லெவல், ஓகேவா? வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஆடி அமாவாசை இன்று எல்லாரும் அவங்களோட வீட்டில் வடை பாயாசம் பொங்கல், வடை பாயாசம் பொங்கல் வராதில்ல, வடை பாயாசம் ஃபுல் மீல்ஸாக அதே தான் எங்கள் வீட்டில் நடக்க போகுது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அன்றைக்கி இன்னொன்று சொல்கிறேன்னு பாருங்களேன், ராமேஸ்வரத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்கும், நிற்கவே இடம் இருக்காது. அவ்வளோ வண்டிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீடை தாண்டி அது வரைக்கும் நிற்கும். ஏன்னா ஊருக்குள்ளே வந்து வண்டி போக இடம் இல்லாமல் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த அப்துல் கலாம் சமாதி இருக்கிற வரைக்குமே வண்டி நிற்கும். வேறு லெவலில் க்ரௌட் இருக்கும் ராமேஸ்வரத்தில். அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவனையும் காணோம், ஒரு ஈக்காக்காவையும் காணோம். கொரோனா எல்லாமே நீ தான், இல்லாட்டினா ஜெகஜோதியாக இருக்கும் எங்கள் ராமேஸ்வரம். சே, ஸோ தட் நோ ப்ராப்ளம், விடுங்க, எல்லாம் சரியாகும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சட்டை பார்த்தீங்களா, இந்த சட்டை வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஹாப்பி நியூஸ் சொல்கிறேன். இந்த சட்டை வந்து நான் ஹெச்சிஎல்ல வேலை பார்க்குறப்ப நான் வந்து போட்டேன். இந்த ஃபோட்டோ நான் ஏதாச்சும் இங்கே இருந்தால் என்கிட்ட இந்த சட்டை போட்ட ஃபோட்டோ இருந்தால் நான் உங்களுக்கு நான் போடுறேன் இங்கே. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையை வந்து நான் 2 இயர்ஸ் கழிச்சு இன்றைக்கி போட்டிருக்கேங்க. எடு, நல்லா லூஸாக இருக்குது. சும்மா நடிக்காதடா, நீ யாருன்னு எனக்குலாம் தெரியும்டா. சும்மா இப்போ தாங்க வெளியே போயிட்டு வந்தான், நடிக்கிறான் பார்த்தீங்களா. நானே நல்லா ஒல்லியாயிட்டுன்னு சந்தோஷத்தில் இருக்கேன். கத்திக்கிட்டு இருக்கான் பேட் பாய். அண்ட் அவர் டயட் ப்ராசஸ் இஸ் ஸோ நைஸ். பட் இன்றைக்கி வந்து இந்த டயட் ப்ராசஸை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள், என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு எங்கள் வீட்டில் காமிக்கிறேன். இதை பார்த்துட்டு ஒரு மனுஷன் தான், நானும் மனுஷன் தானே, எனக்கும் உள்ள ஃபீலிங்ஸ் இருக்கும், எனக்கும் பசி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தாத்தா பாட்டிக்காக ஒரு நாள். தாத்தா பாட்டியை நினச்சிட்டு நான் எப்படி சாப்பிடாமல் இருப்பேன்? நம்ம தாத்தா பாட்டி, அவங்களுக்காக நான் சாப்பிட்ணும்ல, அதுக்காக எனக்காக இல்லாட்டி எங்கள் தாத்தா பாட்டிக்காக அவங்க சந்தோஷத்துக்காக சாப்பிட்ணும்ல. அதனால இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். அண்ட் என்னென்ன சமைச்சிருக்காங்க எல்லாமே காமிக்கிறேன். அண்ட் எங்கள் அம்மா காலிலேருந்து ஒரு 3-4 மணி நேரமாக கிச்சனில் தான் இருக்காங்க. என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கூட வீடியோ எடுக்கலான்னு கேட்டேன், இல்லை பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால் வீடியோலாம் எடுக்க முடியல. ஆனால் மொத்தமாக என்னென்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து ஆடி அமாவாசைனா என்ன அப்படின்னு நம்ம தலைவர்கிட்ட கேட்போம். அண்ட் அதே மாதிரி அந்த பிரித்தர்களுக்கெலாம் நம்ம கொடுக்குறதுலாம் என்ன, எல்லாத்தையும் நம்ம தலைவர் வாயிலேருந்து புடிங்கி எடுத்துடலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ கைஸ். வாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த விலாகு, ஏன்னா பசிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க. வெஜ்ஜாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் வந்து அருமையாக பண்ணுவாங்க. ஸோ தட் இட்ஸ் கோயிங் டு பி ஆசம். வாங்க, சரத்தோட இன்னொரு முகத்தை பார்த்ததில்ல, சாப்பிடுவேன் பாருங்கள், பயந்துடாதீங்க. என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் ஆடி அமாவாசைக்குன்னு காட்டுறேன். சரத்து பாரு. சாம்பார்,
பருப்பு நெய் சாம்பார் இருமா. இது பருப்பு, வாழைக்காய் புட்டு, தக்காளி கூட்டு, புடலங்காய் பொரியல், கீரை கூட்டு, வடை, பாயாசம். என்ன பாயாசம்? ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு, சேமியா, தயிர். ஹாய், இன்றைக்கி சர்வ ஆடி அமாவாசை, ஒரு முக்கியமான நன்னாள் இன்றைக்கி. அதாவது வாழும் காலத்தில் பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமைன்னு நம்ம உணரணும். ஆனால் அவங்க செஞ்ச கடமைக்கு, அவங்க நமக்கு செஞ்ச ஒரு சாக்ரிஃபைஸ், அதாவது அர்ப்பணிப்புக்கு ஈடு இணையாக நம்ம எதையுமே செய்ய முடியாது. அதனால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க. அதனால் வாழ்ந்த காலத்துக்கு பின்பு கூட அவங்கள நம்ம நினைக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை தினத்தில் சிரார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சிரத்தையோடு நம்ம செய்யணும். ஏன்னா நம்ம அம்மா அப்பா நமக்கு செய்தது மாதிரி ஈடு இணையாக வேறு யாருமே செஞ்சுருக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதனால தான் அம்மா அப்பா இருக்கிறவங்க தயவுசெய்து அவங்க வாழுகின்ற காலத்தில் அவங்களுக்கு பேணி பாதுகாங்க. அது நம்முடைய கடமை. வாழ்ந்து மறைந்த பின்பு அவங்களுடைய நினைவு நாள்களில் நாம் அவங்களை நினைத்து அவங்களுடைய சேவையை பாராட்டும் விஷயமாக, நன்றி சொல்லும் விதமாகத்தான் இன்றைக்கி இந்த அமாவாசையை நம்ம செய்கிறோம். அதாவது திதிங்கிறது வேறு, அமாவாசைங்கிறது வேறு. திதி என்பது அவங்களுடைய இறந்த நாளில் உள்ளதில் செய்கிறது. இப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு தான் அவங்களுக்கு பித்திருக்களுக்கு சிரார்த்தம் செய்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. சிரார்த்தம்னா அவங்கள சிரத்தையோடு செய்யணும், அவங்கள நினைவு கூறக்கூடிய ஒரு நன்னாள். அதைத்தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டிலெல்லாம் செய்வீங்க. அதனால் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா அப்பா இல்லாதவங்க தயவுசெய்து அவங்களுக்கு இந்த கடமையை நீங்கள் செய்யுங்க. இப்போது அவங்க நம்ம சமைச்சதெல்லாம் எங்கள் மனைவி, என்னுடைய துணைவியார், இல்லத்தரசி, எங்கள் எல்லாமே அவங்க அம்மா அப்பாவுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சேர்ந்து அவங்கள மூதாதையெல்லாம் சேர்ந்து சமைச்சிருக்காங்க. அந்த சமையலை நம்ம இந்த படைச்சிட்டு இதை நம்ம இப்போ இறைவனுக்கு படைக்கிற விதமாக நம்ம இப்போ காக்கைக்கு படைக்க போகிறோம். ஏன்னா காக்கை தான் நமக்கு எல்லாரும் பித்திருகள் காக்கை ரூபத்தில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். அதன் அடிப்படையில் நம்ம இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம காக்கைக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி முக்கியமாக வாழைக்காய், கீரை, புடலங்காய் இதெல்லாம் சமைக்கணும். எனக்கு ரொம்ப ஒரு தட்டு. இன்னும் முக்கியமாக சமைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம வாழைக்காய் சமைக்கணும், முக்கியமாக சமைக்கணும். புடலங்காய், கீரை நம்ம சமைக்கணும். பெரும்பாலும் இன்றைக்கி வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த அமாவாசை தினத்தில் எனக்கு தெரிஞ்சு வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வடை பாயாசத்தோடு நம்ம அம்மாவுக்கு முன்னோர்களை நினைத்து அவங்கள வழிபட்டு நாம் இந்த விரதத்தை நாங்கள் விடுவோம். இதுக்கு தண்ணி தெளிக்கிறீங்க? அது துணியை படி தருங்க. கா 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 தாத்தா பாட்டே, தாத்தா பாட்டே. தாத்தா வந்துட்டாரு. அங்கே இருக்காருப்பா தாத்தா. பாட்டியை காணா. பாட்டே பாட்டே பாட்டே. இந்த அடுத்து எல்லாம் ஜோடி எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் சுற்றுறாங்க ரெண்டு பேருமே. இன்னும் இந்த காக்கா காக்கா கா தாத்தா. ஓகேம்மா, ஜாலியா இப்படி இருக்கேள்? எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கள். அடுத்து இன்னும் ஒரு 50 வருஷம், 40 இயர்ஸ் விசிட்டிங். பாய், சாப்பிடுங்க. எல்லாம் ஃபன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா பாட்டிலாம் எல்லாம் ஜோடியாக தான் சுற்றுறாங்க வானத்துலேயும்.
அம்மா யாரம்மா உங்கள் அப்பாவை கூப்பிட்றியாம்மா? எங்கள் மாமியார் மாமனார் ஃபஸ்ட்டு. என்னம்மா? மாமியார் மாமனார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா? ஆமாம், ஆ ஃபஸ்ட்டு மாமியார் மாமனார் தான். அப்படியா? ஆ யாரும் என்ன தப்பா ஜோடியாக வந்தார் உங்கள் அப்பா, நீ பார்க்கலையா? இல்லையே. இந்தா தாத்தாவும் பாட்டியும் பறந்து வந்தான் என் மேலேருந்து கீழே. ஏதோ சத்தம் போட்டுன்னு ஓடிடுச்சு. ஐயோ, அங்கே இருக்க வந்தாச்சு வந்தேன். இந்தா இந்த டெய்லி வெப்பேன் சரத்து, கரெக்டாக வருவாங்க. தான் வந்துட்டாங்க, சவுண்டு கேட்குது பாரு. அது வரைக்கும் சாப்பிடக்கூடாதாம்மா? அப்படி தான் சரத்து, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு. சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லைப்பா, நான் கல்யாணம் முடிஞ்ச பின்ன தான் எனக்கு தெரியும். கல்யாணம் செய்வது உனக்கு இது தெரியுமா? ஆமாம். எங்கள் அம்மா வந்து வந்துருச்சு வந்துருச்சு. எங்கள் அம்மா வைப்பாங்க யாருக்கு, அவங்க மாமனார் மாமியாருக்கு, அவங்க அம்மா அப்பாவுக்கு வைப்பாங்க. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அ வெரி 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 லாங் டைம் இலையை பாருங்கள். அப்பாடி, இது சாப்பிட்டுமா எத்தனை நாள் ஆச்சு? நான் எல்லாம் அப்படி சாப்பிட்டு 2-3 மாதம் ஆச்சுங்க. அப்பா பார்க்கவே ரொம்ப நாக்கெல்லாம் ஊறுது. அதுவும் அந்த பருப்பு நெய்யுன்னா ஹைலைட்டு. சாம்பார் வேறு இருக்குது. ஒரு பிடிக்க போகிறேன். ஸோ தட் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன், லைட்டாக சாப்பிடுவேன். கவலைப்படாதீங்க. சாப்பிடலாமா? இந்த ரொம்ப நாளாக சாத்தே பார்க்காதான் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுருக்கேன். கூட்டு காயின் தக்காளி கூட்டு அருமையாக இருக்குமா. 10க்கு 10 கொடுக்கலாம். அப்பளம் அப்பளம்மா வடை. டயட்டில் இருக்கணும் மட்டும் தான் அது ஒரு கஷ்டம்லாம் தெரியும். இது ஹாப்பினஸ். ஆமாம் ஆமாம், நல்லா சாப்பிட்டு வராங்க. வெயிட் பண்ணுங்க கைஸா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சாம்பார் டைம். சாதம் சாம்பார். அதுக்கு பருப்பு இருந்தால் கொடுங்கப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாள் வாய் எடுத்து வைக்கிறப்போ ஒரு ஃபீல் வருமே. அம்மா சாம்பார் அருமையாக பண்ணியிருக்கேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். என்னம்மா? வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். ஓ, வீட்டில் அரைச்சியா சாம்பார் தூள்? அருமை 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 அருமை. ரோட்டில் ஆரம்பிச்சிருவோமா சாம்பார் சாதம்? அம்மா செம்மையாக பண்ணியிருக்கம்மா சாம்பார். டைஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்டாலுமே இலையை பார்த்தேன் அப்படியே வலிச்சு எடுத்தாச்சு. அம்மா பாயசம் போதும் பாயசம். சுகர் டயட் வெல்லம். அந்த அப்பளத்தை அப்படியே மேலே கொஞ்சம் உடச்சி போடுங்க. ஓகே. ஐம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பார்க்குறீங்களா? காமிக்கிறேன் வாங்க. பாயசத்தை இலையில் போட்டு கடைசியாக அப்படியே இலையை வலிச்சிடணும். ஒன்றுமே இருக்கக்கூடாது. நம்ம கேமராமேன்லாம் இல்லைங்க எடுத்து காமிக்கிறதுக்கு. நானே கையில் ஒத்த கையில் சாப்பிட்டுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த அப்பளத்தை அப்படியே உடச்சி போட்டு பாயசத்தை நாக்கில் இங்கிட்டு ஒரு ருசி, இங்கிட்டு ஒரு ருசி, இங்கிட்டு ஒரு ருசி, இங்கிட்டு ஒரு ருசி. ஒரே ருசியாகவே இருக்கு. அம்மா அருமை பாயசம், மிக மிக அருமை. எல்லாம் காலி, ஒன்றுமே இல்லை.
இப்படி சாப்பிட்ணுங்க சாப்பிட்டா மிளகா மட்டும் தான் வச்சுருங்க. அருமை அருமை சபாஷ் பேஸ் இத்தனை நாள் சரி நானும் அப்படி சாப்பிட்டேன். அடுப்படியை காட்டு சத்து கொஞ்சோண்டு சோறு தயிர் சாஸ்திரம் அம்மா வேற பாசமலே போயிடும் சாஸ்திரத்துக்கம்மா. சாஸ்திரத்துக்கு வேறு ஏதாச்சும் தான் சொல்லணுமா? யார் யாருக்கு அப்பளத்தை வந்து பாயசத்துக்கு இப்படி உடச்சி போட்டு சாப்பிட பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஹைலைட்டு. கைஸ் சரியான சாப்பாடு அம்மா. இந்த அடுப்படி இங்கே வா மா, சரியான சாப்பாடுமா. இங்கே நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தக்காளி கூட்டெலாம் தீந்துருச்சு. தக்காளி கூட்டெலாம் தீந்துருச்சு. நல்ல எல்லாம் இப்படிமா சாப்பிட்டேன்னா சூப்பராக சாப்பிட்டேன். ரொம்ப நாள் சாப்பிட்டேன்மா. 3 மாதம் ஆச்சு, 2 இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அப்படியே அந்த பருப்பு சாம்பார் ரசம் இதெல்லாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டேன். அருமையாக இருந்துச்சுமா. சூப்பராக சமைச்சிருந்தோம்மா. ரொம்ப நாள் கழிச்சு கும்முன்னு இருக்கு. ஏன்னா அசிங்கமாக போச்சு குமார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசுக்குள்ள. டயட் இருந்துட்டு ஐயோ ஒரு நாள் சாப்பிட்டோம். இல்லை சரத்து, கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் நல்லா. சரிம்மா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இன்னும் சோறே பார்க்காத மாதிரி தின்ட்டேம்மா. அம்மா கொடுக்குறியாம்மா? கொடுமா. பாசங்கள் நேசங்கள்மா. கவலைப்படாதம்மா, உனக்கும் ஃபுல் மீல்ஸ் நான் தருவேன். வேணாம் சார். கைஸ் அசிங்கமாக போச்சு. சாப்பாடே பார்க்காத மாதிரி நீங்கள் வேறு பார்த்துட்டீங்க. நான் சாப்பிட்டதை அப்படியே வலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயசத்தை ரொம்ப அசிங்கமாக போச்சுமா. பசி. என்னம்மா அடுப்படி உனக்கு? எங்கள் அம்மா என்னம்மா நேத்தோட மோசமாக இருக்குது அடுப்படி இன்னைக்கு. கைஸ் போன வீடியோ பார்க்காட்டி போய் மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நான் தான் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துருப்பேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சமைச்சோம்ல, நல்லா சாப்பிட்டோம்ல, கும்முன்னு நல்லா சாதம் பருப்பு பாருங்கள். அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்கிறாங்க நான் இப்போலாம் இப்படி க்ளீன் பண்ணுவேன். பாருங்கள் பாத்திரங்கள் இந்த படையப்பா படத்தில் லைனில் நிற்பான் இல்லை டிராக்டரில் அந்த மாதிரி நிற்கிது. ஹோ 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 ஹோம்மா. இப்படிமா அதை கழுவுவீங்க இன்னைக்கு? நான் வெளியே போகிறேன். இல்லாட்டிம்மா நான் வெளியே போகிறேன், பெட்ரோல் பம்ப் இல்லாட்டினா உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன். நான் சொல்லுமா சொல்லுமா, என் உயிரே உனக்கு தான்மா. நான் வாழ்றதே உனக்கு தானம்மா. 1 ஹவர் எல்லாம் சரி பண்ணிடுவேன். நான் 1 ஹவர்ல எல்லாம் நான் வாழ்றதே உனக்கு தானம்மா. சரி ஆமாடா தம்பி. நான் 4 மாசமா எங்க கூட இருக்கிறதே பயங்கர பாசிட்டிவ். நான் 4 மாதம் அவன் கூட இருந்ததே இல்லைம்மா. எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப நாளாக நான் இருந்ததே கிடையாது. வருவேன் போடுவேன். ரொம்ப நல்லதாக போச்சு. எல்லா பசங்களும் அவங்கவுங்க அம்மா அப்பா கூட இருக்காங்க. அப்பவே ஒய்ஃப் என்ன செத்துக்கிட்டு இருக்கானோ அவன் கஷ்டம் அது வேறு இருக்குது. நல்ல வேலை கல்யாணம் ஆகாதனால நம்மளாம் தப்பிச்சிட்டோம். அண்ட் கைஸ் செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம டயட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ். செம்ம ஃபுல்லாக இருக்குது. பெட்ரோல் பங்க் வேறு போகணும், வேலை இருக்குது, தூக்கம் அப்படியே பெட்டில் படுத்து தூக்கத்தை போட்டால் நல்லாயிருக்கும். பட் கடமை அழைக்கிறது. ஸோ இட்ஸ் டைம் டு லீவ் கைஸ். பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கரோ.